வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ மார்ச் டு மே 3 மாதம் சாமிக்கு விட்டுடுறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் எல்லா கிரிக்கெட் லவர்ஸும் ஐபிஎல் ஃபேன்ஸும் வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் பால் போட்டது யாரு, ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடித்தது யாரு, ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தது யாரு அப்படின்ற மாதிரி ஐபிஎல்லை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இன்ஃபோ 366. ஐபிஎல் இந்தியன் பிரீமியம் லீக் அப்படின்னாலே கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஐபிஎல் வந்து 2008 ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஐபிஎல்லை வந்து யார் வந்து உருவாக்குனா, யார் அந்த ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலித் மோடி வந்து ஐபிஎல் அதோட ஃபவுண்டர் மட்டும் இல்லாமல் அதோட ஃபர்ஸ்ட் சேர்மன், லீக் கமிஷனராகவும் இருந்திருக்காரு. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கிரிக்கெட் லீக் இந்த வேர்ல்டாக இருக்கு. அதனால தான் ஐபிஎல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடுமே வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச், அதாவது 2008 ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல யார் யாருக்கு நடந்ததுன்னா கேகேஆர் விசஸ் ஆர்சிபி. அந்த மேட்ச்ல யார் ஃபர்ஸ்ட் பால் போட்டா ஐபிஎல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலர் பிரவீன்குமார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிர் கான். யாரோட விக்கெட் எடுத்தாருன்னா சௌரவ் கங்குலியோட விக்கெட்டை தான் எடுத்திருந்தாரு பவர் பிளேயோட ஃபைனல் ஓவரில். அதே மாதிரி ஐபிஎல் சீசன்லேயே ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடித்தது யாரு அண்ட் ஃபர்ஸ்ட் 100 எடுத்ததுமே வந்து ரெண்டு பேருமே சேம் பர்சன் தான். அது வேற யாரும் இல்லை, த கிரேட் பிளேயர் மெக்கலம். அடுத்து ஐபிஎல் சீசனோட ஓல்டஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராடாக். அவர் ஒரு ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். அவர் தான் வந்து ஐபிஎல் சீசன்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட் பிளேயராக வந்து இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ரன்ஸ் அண்ட் மோஸ்ட் செஞ்சுரி இன் ஐபிஎல் சீசன்ஸ் அப்படின்னா த கிங் விராட் கோலி. எஸ், என்னதான் வந்து இது வரைக்கும் ஆர்சிபி அவரோட டீம் வந்து கப் அடிக்கலனாலும் விராட் கோலி தான் வந்து ஐபிஎல் சீசனோட த மோஸ்ட் ரன்ஸ் அண்ட் மோஸ்ட் செஞ்சுரிஸ் எடுத்த ஒன் அண்ட் ஒன்லி பிளேயராக வந்து இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசனில் நிறைய மேட்சஸ் இருக்கிற எல்லா பிளேயர்ஸை விட அதிக மேட்சஸ் விளையாடின பிளேயராக இருக்கிறது கேப்டன் கூல் எம்எஸ் தோனி. எஸ், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் பிளேயர் ஆஃப் ஐபிஎல் அப்படின்றதையும் அவர் தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. 2025 ஐபிஎல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அந்த ஷெடியூல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணக்கப்புறம் ஐபிஎல் ஃபேன்ஸ்க்குலாம் செம்ம குஷின்னு சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆர் விசஸ் ஆர்சிபி. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இந்த ஐபிஎல் சீசன் 2008 ஸ்டார்ட் ஆன அப்பையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடினது கேகேஆர் அண்ட் ஆர்சிபி தான். இந்த ரெண்டு மேட்ச்சில் அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணது கேகேஆர் இருந்தாலும் இப்போ இந்த மேட்ச்லயாவது இந்த சீசன்லயாவது கேகேஆர் விசஸ் ஆர்சிபி வின் பண்ணுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீசனில் அவங்க கப் அடிப்பாங்களா அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்றது தான் பல பேரோட கொஸ்டினாக இருக்குது. அடுத்து இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல் கிளாசிக்கோ அப்படின்னு மரண மாசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது சிஎஸ்கே விசஸ் எம்ஐ. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா 2013 இருந்து இப்போ வரைக்கும் எம்ஐ அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சஸ் ஐபிஎல் சீசனில் வின் பண்ணதே கிடையாது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சீசனில் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சான சிஎஸ்கே விசஸ் எம்ஐயில் கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் தான் வின் பண்ண போகிறாங்கன்னு. அடுத்து நம்ம சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்கு இல்லையா, அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இது வரைக்கும் ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஆர்சிபி சேப்பாக்கில் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மேட்சை ஜெயிச்சதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு கண்டினியூஸாக ஒரு விக்ட்ரி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து மாற்ற போகிறாங்களா, புது ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்களா, இந்த ஐபிஎல் சீசனில் எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகிறாங்க பிளேயர்ஸ் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சீசன்லேயும் பல சம்பவங்கள் லோடிங்கில் தான் இருக்குது. நீங்கள் இந்த சீசனில் எதிர்பார்க்கக்கூடிய த மோஸ்ட் பிளேயர் யார், இந்த சீசனில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இன்ஃபோ 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then is bye from Divya.